ஆபரண தங்கத்தின் விலை உயர்வால் கோவையில் தங்க நகை பட்டறைகள் நிலைகுலைந்து தடுமாறுகின்றன. கோவையில் டெக்ஸ்டைல் துறை, பொறியியல் துறைகளுக்கு அடுத்தபடியாக தங்க நகை தயாரிப்பு இருந்து வருகிறது. கோவையில் தயாரிக்கப்படும் பாரம்பரிய முறையில் கைகளால் வடிவமைக்கப்படும் தங்க நகைகளுக்கு கடல் தாண்டிய வரவேற்புள்ளது. தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டை மாவட்ட பொற்கொள்ளர்களும் இங்கு தங்க நகை தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். வருடந்தோறும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தங்க நகை வாங்குவோரை கவனத்தில் கொண்டு தங்க நகை தயாரிப்புகள் தீவிரமாக நடைபெற்று வந்தன. அதிகாலை பணி தொடங்கி இரவு வரை நகை செய்யும் பணி நடைபெற்று வந்தன. ஆனால் தற்போது தங்கத்தின் விலை விண்ணை தொடும் அளவுக்கு உயர்ந்துள்ளதால் பொதுமக்களுக்கு ஆபரண தங்கத்தின் மீதான ஆர்வம் குறைந்து வருகிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் பண்டிகை நாட்களில் மட்டும் 10 கிலோ முதல் 12 கிலோ ஆபரணங்கள் செய்து வந்த நிலையில் தற்போது 1 கிலோ முதல் 3 கிலோ வரை மட்டுமே தங்க நகைகள் செய்து வருவதாக நகை பட்டறை கலைஞர்கள் கூறுகின்றனர். தங்கம் மீதான GST வரியும் பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த ஒரு வருஷமாகவே ரொம்ப வேலை கம்மிங்க. மாதம் தீபாவளி ஆர்டர்னு எங்கிட்ட வந்துச்சுன்னா ஒரு 10 கிலோ ஆர்டர் வருங்க. இப்போ 1 கிலோ வர்றதே பெரிய விஷயமா இருக்குங்க. என்ன காரணம் கேட்டால், பொதுமக்கிட்ட கேட்டால் நாங்கள் இந்த காசு மாலை, மாங்காய் மாலை, இந்த மாதிரி ஐட்டங்களை நாங்கள் ஃபுல்லாக செய்வோங்க. என்ன காரணம்னு பொதுமக்கள்கிட்ட கேட்டால் ரேட்டு தான் ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. இந்த விலைவாசி ஏறுனிலேருந்து எங்களுக்கு வேலை ரொம்ப ரொம்ப கம்மிங்க. நாங்கள் எங்களை நம்பி ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு போனஸ் கூட எங்களால் கொடுக்க முடியாத நிலைமையில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோங்க. இதுக்கு ஒரே முடிவு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அதுக்கு உண்டான சரியான வேலைப்பாடுகள் செஞ்சு எங்களுக்கு ரேட்டுகள் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தா எங்களுக்கு தொழில் ரொம்ப இருக்குங்க. நிறைய காம்ப்ளெக்ஸுகள் உருவாயிருச்சுங்க. இந்த வருஷம் காலையில் ஒரு ரேட் இருக்குது, மதியம் ஒரு ரேட் இருக்குது, சாயங்காலம் ஒரு ரேட்டு தங்க ரேட் இருக்குது. இந்த தங்க ரேட்டை பார்த்துட்டு பொதுமக்கள் நாளைக்கு காலையில் கம்மியாகுமா, நாளைக்கு மறுநாள் கம்மியாகும்னு இப்படியே வாங்குறதுக்கு தயங்கிட்டு இருக்காங்க. அதுபோக எங்களுக்கு வந்து முன்னாடி 12% வரைக்கும் கூலி சேதாரம் கிடைச்சி, இப்போ ரொம்ப கம்மியாயிருச்சு. நம்ம வடமாநில தொழிலாளர்களும் வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்க குறைவானதுக்கு வேலை பார்த்தாலும் எங்களுக்கு வந்து எப்பயும் போல் வர்ற நகை, தமிழ்நாட்டு நகைகள் தமிழ் விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த நகை ஆர்டர் வரும். இப்போ இந்த ரேட்டு ஒரே காரணம். இந்த ரேட்னால எங்களுக்கு வேலை ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ரேட்டினுடைய விகிதம் அதிகரிச்சிச்சு. அதே மாதிரி எங்களுடைய சேதாரத்தையும் ரொம்ப குறைச்சிட்டாங்க. இப்போ 12% கடையில் அதே மாதிரி தான் விற்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா அன்னைக்கு 5.5 கிராம் 6 கிராம் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி வந்து 2.5 கிராம் ஆகிப்போச்சு. இதனால் பார்த்திங்கனாக்க வேலை செஞ்சு சேதாரமே 1 கிராம் 1.5 கிராம் போயிடுது. வெறும் 1 கிராம் தான் கிடைக்குது. தங்கத்தை உருக்கி வாழ்வாதாரத்தை பெருக்கும் பொற்கொள்ளர்களின் வாழ்வாதாரம் உருகி போகும் நிலையை தடுக்க ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகும். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நிதினுடன் செய்தியாளர் மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.